அல்ஹம்துலில்லாஹ் சொல். அல்லாஹ்வுடைய உச்சந்தலையிலிருந்து உள்ளம் கால் வரை அவனுடைய உபகாரத்தை அனுபவிக்கக்கூடிய நீ, அவனை மறந்து இருந்த நீ அல்லாஹ்வுக்கு முதல்ல ஷுக்ர் செய்ய. அல்லாஹ் நீ எனக்கு எவ்வளோ கொடுத்துருக்குற, அல்லாஹ் எவ்வளோ கொடுத்து என்பதாக ஷுக்ர் செய் என்பதாக ரசூலுல்லாஹ் சிறந்த துவா அல்ஹம்துலில்லாஹ்ட்டாங்க. சிறந்த துவா ஒரு மனிதர் கேட்டுவிட்டால் வேற துவாக்களை கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம கையேந்தி அல்ஹம்துலில்லாஹ் 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 யா அல்லாஹ் எல்லா புகழும் உனக்கு, எல்லா புகழும் உனக்கு, எல்லா புகழும் உனக்கு என்று சொல்லிவிட்டு சுப்ஹானக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸலாமுன் அலல் முர்ஸலீன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் துவாவை முடிச்சிட்டாலே சிறந்த துவாவும். அல்லாஹ்க்கு அல்ஹம்துலில்லாஹ் வாழ்க்கையில் சொன்ன நண்பர்களே, அல்லாஹ் தஆலா மனைவிக்கும் தௌஃபீக் செய்வான், நம்முடைய சந்ததிகளுக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. நண்பர்களே, இந்த ஈமான், இந்த இஸ்லாம் அல்லாஹ் கொடுத்த பெரிய கிஃப்ட். அல்லாஹ் மிக பெரிய பாக்கியங்கள் நமக்கு அல்லாஹ் தஆலா அருளி இருக்கிறான். எத்தனையோ கோடி மனிதர்கள் இருக்க அல்லாஹ் நம்மை முஸ்லிமாக்கினான். அவனை பற்றி பேச தௌஃபீக் செய்தான். அவனுக்கு முன்னால் நின்று கை கட்டி நிற்க அல்லாஹ் தௌஃபீக் செய்தான். அழகு நண்பர்கள், இல்லை என்றால் நம் நிலை எங்கு நின்று இருப்போம் என்று அவனுக்கு சஜிதா செய்யக்கூடிய பாக்கியத்தை நமக்கு அருளாக அல்லாஹ் கொடுத்தான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், ஹப்பப இலைக்குமுல் ஈமான், உங்களுக்கு ஈமானை பிரியமானதாக அவன் ஆக்கினான். வஸய்யனஹு ஃபீ குலூபிக்கும், உங்களுடைய கல்புகளுக்கு அந்த ஈமானை அலங்காரமாக அவன் ஆக்கினான். வகர்ரஹ இலைக்குமுல் குஃப்ர வல் ஃபுசூக வல் இஸ்யான், உங்களுக்கு இறை மறுப்பையும் பெரும் பாவத்தையும் வெறுப்பாக அல்லாஹ் ஆக்கினானுங்கிறான் அல்லாஹ் தஆலா. இந்த ஈமான் கொண்டு உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்காது, நான் கொடுத்ததுங்கிறான். குஃப்ரின் மீது உங்களுக்கு ஒரு வெறுப்பு இருக்காது, நான் கொடுத்ததுங்கிறான் அல்லாஹ் தஆலா. அதனால அல்லாஹ்வுடைய பெரிய ஃபضل, அல்லாஹ் நம்மை முஸ்லீம் ஆக்கியிருக்கான், மூமின் ஆக்கியிருக்கிறான். அதிகம் ஆனந்தப்படும், அல்லாஹ்க்கு அதிகம் சுக்ர் செய்ய நண்பர்களே. வாழ்நாள் முழுக்க சுக்ர் செய்கிற நற்பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானா. இவைகளை சொல்ல வருவதற்கான காரணம் என்ன? நாம் சதா அல்லாஹ்வுடைய நிஅமத்தை கொண்டு சதாவும் சிறப்பான முறையில் வாழ்ந்து கொண்டிருக்கோம். ஹதீஸ் ஷரீஃபுகளில் குர்ஆனுடைய அல்லாஹ் ஒரு ஆயத்தில் சொல்லி காட்டுகிறான், நான் வஃபல்லல்துக்கும் அலல் ஆலமீன், இந்த அகிலத்தார் அனைவரையும் விட உங்களை சிறப்பாக்கி இருக்கிறேன்னு அல்லாஹ். சூஃபியாக்கள் சொல்கிறார்கள் இந்த ஆயத்துக்கு விளக்கம், ஒவ்வொரு முஸ்லிமும் தன்னை இவ்வாறு தான் கருத வேண்டும். அல்லாஹ் முழு துனியால எல்லாத்தையும் விட எனக்குத்தான் அதிக சிறப்பை கொடுத்திருக்கிறான் என்று ஒவ்வொரு முஸ்லீமும் கருதுகிறான். எவ்வளோ சிரமமான வாழ்க்கை அன்பர்களே காசாவில் இருக்கக்கூடிய மக்கள் மேற்கொண்டு இருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் பாம்புகள் விழுந்து அந்த மக்கள் எப்படியெல்லாம் வஃபாத்தாகி கொண்டு இருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு பூர்ண ஆஃபிய சலாமத்தை அல்லாஹ் கொடுக்க வேண்டும். அல்லாஹ் அவர்களை உயர்வாக ஆக்கி வைக்க வேண்டும். அவர்களுக்கு அல்லாஹ் நிம்மதியான வாழ்வை அல்லாஹ் கொடுக்க வேண்டும். அன்பர்களே, இன்னும் சொல்ல போனால் அல்லாஹு தஆலா நம்மை விட அதிகம் இறக்க முடியவனாக இருக்கிறான். அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்து கொண்டு இருக்கிற மகாம் இருக்கிறதே, ஷுஹதாக்களுடைய மகாமை அல்லாஹ் கொடுத்து கொண்டு இருக்கிறான். அல்லாஹ் அவர்களுக்கு ஷஹீதுடைய மகாமை கொடுத்திருக்கிறான். வாழ்நாள் முழுக்க அவர்கள் தங்களுடைய வாழ்நாளை நிம்மதியாக கழித்தாலும் ஷஹீதுடைய மகாமுக்கு நிகர் ஒரு மகாம் கிடையவே கிடையாது. அது போன்ற மிக பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்து கொண்டு இருக்கிறான். காசாவை பற்றி நாம் ஏன் சொல்கிறோம்? இந்த நாம் இன்னைக்கு யாரும்